மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைக்கு நாம் வாசித்து கேட்ட நற்செய்தியின் சாரம் யூதாஸை குறித்தது. யூதாஸ் நல்லவனா கெட்டவனா என்பதை குறித்து நாம் ஒரு அலசல் பார்த்தோம் என்றால், யூதாஸ் நல்லவனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். யூதாஸ் காட்டி கொடுத்தான் என்றுதான் விவிலியம் சொல்கிறது. ஆனால் ஏன் காட்டி கொடுத்தான் என்று பார்க்கின்ற போது, யூதாஸ் காட்டி கொடுக்காவிட்டால் கூட இயேசுவை அடையாளம் கண்டிருக்க முடியாதா? அதேபோன்று அவன் பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசுகளை அவன் பயன்படுத்தவில்லை, தூக்கி எறிந்தான். அதேபோன்று அவனுடைய உண்மையான எண்ணம் என்னவாக இருந்திருக்கலாம் என்று யோசித்தால், அவன் இயேசுவை ஒரு புரட்சியாளராக பார்த்திருக்கலாம். அவன் தீவிரவாதியாக இருந்ததால் இயேசு விடுதலையை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று யோசித்ததாக கூட இருந்திருக்கலாம். எனவே காட்டி கொடுக்க முற்பட்டால் அவர் வேறு மாதிரியாக அதற்கு வழி பார்ப்பார், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று யோசித்து கூட இருக்கலாம். இது நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்று சொல்லி சொன்னால், ஒருவேளை நாம் எண்ணுகின்ற எண்ணம் நாம் போகின்ற பாதையில்தான் போக வேண்டும் என்பதல்ல, விரைவாக நடக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக நாம் எதை திட்டமிடுகிறோமோ அது அடுத்தவளுக்கும் புரிந்ததா என்று தெரிந்து கொண்டு செய்வது என்பது மிகச் சிறந்ததாக அமையும் என்று யூதாஸின் வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இரண்டாவது, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் என்று வாசிக்க கேட்கிறோம். ஏன் நான்று கொண்டு செத்தான்? அவன் தன்னுடைய எண்ணம் நிறைவேறவில்லை என்பதாலோ, அல்லது இதற்கு பிறகு நான் என் வாழ்க்கையை எப்படி நடத்துவேன் என்பதாலோ, என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதாகவோ அவன் யோசித்திருக்கலாம். அதனால்தான் அவன் தன் வாழ்வை முடித்துக் கொள்கிறான். ஆனால் அவன் ஒருவேளை தன்னுடைய எண்ணம் நிறைவேறவில்லை என்பதை புரிந்து கொண்டு, இயேசுவினுடைய பாணியை, அவருடைய உண்மையான வழியை தெரிந்து கொண்டு, அவன் தான் செய்த தவறை உணர்ந்து அல்லது தன் தவற்றை மாற்றிக்கொள்ள நினைத்து அதன் வழியாக அவன் தன்னுடைய வாழ்வை வாழ முற்பட்டிருந்தால் அவனை மாபெரும் சாட்சியாக கூட மாறியிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கைக்கும் இது ஒரு மிக பெரும் சிந்தனை. நாம் நம்முடைய வாழ்வை நம் கையில் வைத்திருக்கலாம், ஆனால் சாவுக்கு நம்மை ஆளாக்குவது என்பது தகுதியானதல்ல. ஏதோ ஒரு விரக்தியிலே நாம் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடாது. நாம் எண்ணியபடி வாழ்வு அமையவில்லை என்பதற்காக வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது, தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. மாறாக வாழ்ந்து பார்க்க வேண்டும். அது ஒருவேளை தன்னை மட்டுமல்ல, பல பேரை மாற்றுவதற்கான வழியாக, வாய்ப்பாக கூட அமையும் என்பது யூதாஸின் வாழ்க்கையிலிருந்து நமக்கு புரிகிறது. மூன்றாவதாக, யூதாஸ் காட்டி கொடுக்கப் போகிறான் என்பது தன்னந்தனியாக திட்டமிட்டிருந்தாலும் தன்னுடைய சக நண்பர்களுக்கு தெரிந்திருக்காதா என்ற கேள்வியானது எழும்புகிறது. கூடவே இருந்தவர்கள், கூடவே வாழ்ந்தவர்கள், அது எப்படி இவன் திட்டமிடுகிறான், இவன் தனியாக சதி செய்கிறான் என்பதை புரிந்து கொள்ள முடியாதா? அவன் நடவடிக்கைகள் இதையெல்லாம் காட்டி கொடுக்காதா? அவன் செய்கின்ற தவறை எல்லாரும் உணர்வதற்கு வழி இருந்திருக்காதா? ஆனால் எல்லா சீடர்களும், இயேசு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னபோது நானோ என்று கேட்டார்களே ஒழிய, யார் உண்மையிலே காட்டி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் உண்மையிலே ஆலோசனை செய்யவில்லை, அலசி பார்க்கவில்லை. ஒருவேளை அவர்கள் அலசி பார்த்திருந்தால் அவர்கள் யூதாஸை தடுத்து நிறுத்தியிருக்கலாம், செய்ய வேண்டாம் என்று அவனிடம் சொல்லியிருக்கலாம், அல்லது எல்லாரும் இணைந்து அதை தடுத்திருக்கலாம். இது ஏன் நடக்கவில்லை என்கிற கேள்வியானது நமக்கு எழலாமே. அப்படி எழுகின்ற போது நமக்கு புரிவது என்னவென்றால், இந்த யூதாஸ் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செய்வதை, தவறுகளை தட்டி கேட்காமல் இருக்கின்ற போது அந்த தவறுகள் நடப்பதற்கு உதவி செய்கிறோம். நாம் அடுத்தவர்கள் செய்கின்ற தவறுகளை தட்டி கேட்காமல் அல்லது சுட்டி காட்டாமல் இருந்தால் அந்த தவறுகளுக்கு வழிகோலுகிறோம் என்று அர்த்தமாகிவிடும். ஆகவே இந்த யூதாஸ் அவருடைய வாழ்வு நமக்கு பல்வேறு நல்ல தெளிவுகளை தருகிறது, வழிகாட்டுதலாக இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையிலே அதை அலசி பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.